ஹாய் கைஸ், நான் தான் ரேவன் சதீஷ் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்திருக்க எல்லா ஈவெண்ட்டையுமே வந்துட்டு கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு ஒரு 6700 டைமண்டும் வந்திருக்கேன். இந்த டைமண்ட் வந்துட்டு கண்டிப்பாக பத்தவே பத்தாது, அது எனக்கே தெரியும். ஸோ இந்த டைமண்ட் வச்சு என்னென்ன ஈவெண்ட் எடுக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு இந்த ஃபேடட் வீலில் இருக்க இந்த ஒரு அமௌண்ட்டு தாங்க ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். 69 டைமண்ட்க்கு என்ன கொடுப்பாங்க, சீக்கிரமாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கொடுக்க தான் மாட்டுறாங்க. 149 டைமண்ட்க்கும் கொடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு போவான்னு நினைக்கிறேன் கைஸ். 199 டைமண்ட்காச்சும் கொடுங்கடா டே கைஸ். இந்த அமௌண்ட் வந்துட்டு 500 டைமண்ட்க்கு ஒர்த்தான், 1000 டைமண்ட்க்கு ஒர்த்தான்றதை நீங்களே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாம்பர் வந்துட்டு இவ்வளோ கம்மியான டைமண்ட் வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஈவெண்ட் எடுத்து வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, டைமண்ட் வந்துட்டு இப்போதைக்கு என்னால் டாப்அப் பண்ண முடியல. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்துட்டு லியோகன் வந்துட்டு மேக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். அதோட வீடியோஸ் வந்துட்டு நான் சண்டே வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் கைஸ், ஓகேவா. இப்போ வந்துட்டு இந்த சின்ன சின்ன ஈவெண்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் டாப்அப் பண்ணிவிட்டு பன்னி பண்டில் எல்லா ஈவெண்ட்டையும் எடுத்து இதே வீடியோலையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுங்களாட்டி என்ன ப்ரோ அவசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினி யூசி அப்புறம் ஒரு சில ஈவெண்ட்லாம் வந்துட்டு டக்குன்னு போயிடும். ஸோ மினி யூசி வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஐடியில் விளாட்ற பசங்க வந்துட்டு எடுத்து கொடுங்க அப்படின்றானுங்க தம்பிங்களாம். ஸோ அதனால் ஸ்பின் பண்ணி எடுக்கலான்னு வந்துட்டேன். இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு 4500 டைமண்ட் வந்து இருக்குது. இப்போ வந்து டேரெக்டாக நம்ம மினி யூசிக்கு வந்துட்டு ஸ்பின் பண்ண போயிடலாம். தாம்சன் எக்ஸ் யூசி ரிங் அதுக்கு போயிடலாம் கைஸ். இப்போ தான் வந்துட்டு ஒரு 56,000 டைமண்ட் டாப்அப் பண்ணி எல்லா யோகனையும் மேக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். அதோட வீடியோ வந்துட்டு சண்டே மார்னிங் பக்காவாக வந்துடும். ஸோ மறக்காமல் வந்துட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு தேவையான கண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஒரு மினி யூசி மட்டும் எடுக்கலாம் கைஸ், ஓகேவா. இன்னொரு 120 டோக்கன்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறேன். 125 வேணும். இன்னொரு ஸ்பின் பண்ணால் வந்துடும் கைஸ், வெயிட் பண்ணுங்க. இந்த 9 டைமண்ட் இருக்கிறதுலாம் ஸ்பின் பண்ணிடலாம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஆஃபர்ஸ். ஸோ அதை விடக்கூடாது. எக்ஸ்சேஞ்ச் பண்ண போனால் வெளியே வருது கைஸ், ஒன்றும் சரியில்லை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஒரு யூசி ஸ்கின்னையும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பன்னி பண்டில் ஈவெண்ட். இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம், இந்த ஃப்ரீ ஸ்பின்னை மட்டும். அதுக்கப்புறம் அந்த ப்ளூ லாக்கில் வந்துட்டு எடுக்க முடியுதா அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் கைஸ். இல்லை, இந்த பன்னி பண்டிலே வந்துட்டு எடுப்போம். ப்ளூ லாக் வந்துட்டு தனியாக கூட ஒரு வீடியோ போட்டுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது எடுக்க நமக்கு டைமண்ட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இடையிலே வந்துட்டு பன்னி பண்டெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு டோக்கனாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு பன்னி பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம ஜம்மனி. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 100 டோக்கன்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அந்த நார்மல் பன்னி இல்லைன்னா அந்த ஒரு கருப்பு கலர் பன்னிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பன்னி பண்டல் மட்டும் இந்த வீடியோவில் எடுத்துடலாங்க. அடுத்து வந்து ப்ளூ லாக் மட்டும் இருக்கும், அதை மட்டும் டாப்அப் பண்ணி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு இந்த வீடியோ என்றைக்கு அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்ஸ்டே போல் அப்லோட் பண்ணுறேங்க ஐஸ், ஓகேவா. நான் இதை வாய்ஸ் கொடுக்குறது இன்றைக்கி வந்துட்டு மண்டே. நான் இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். லியோ மேக்ஸ் இன்றைக்கி தான் போட்டேன். ஸோ நம்ம சண்டேக்குள்ளே 10K ஃபேமிலி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் கைஸ். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 288 டோக்கன் இருக்குது. ஸோ இருக்க டைமண்ட் வச்சுட்டு எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ எடுத்துட்டால் நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 988 டோக்கன் இருக்குது. ஸோ டைமண்ட் இருக்குது. டோக்கன் வந்துட்டு ஒரு 333 இருக்குது. கிடைக்குமான்னு பார்க்கலாம் கைஸ். 700 டைமண்டில் 50 டோக்கன் வேணும். இப்போயே கிடச்சிருச்சு ஓரளவுக்கு. வாக்கபிலா அதுதான் கைஸ். டோக்கன் தேவையான டோக்கன் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த பர்பிள் கலர் பன்னியும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் என்ன ஈவெண்ட் பெண்டிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ லாக் ரிங் ஈவெண்ட்டில் இருக்க இந்த ஒரு பண்டிலு, அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு அமௌண்ட் 2 மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட 2300 டைமண்ட் இருக்குது. இதை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெஸ்ஸிஸ் மோர் ஈவெண்ட்டில் வந்துட்டு ஒரு 500 டைமண்ட் வந்து 160 ருபீஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 90 ஸ்பின் பண்ணிக்கலாம். லக்கில் கொடுத்து சீக்கிரமாக அனுப்பிச்சிட்டானுங்கன்னா பரவாயில்ல, டக்குன்னு சுற்றலாங்க ஐஸ். அதான் இதை கொடுத்துட்டானுங்க. இதுக்கு பேக்கு கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஏதாச்சும் நெக்ஸ்ட்டு இருக்க பண்டிலே கொடுத்தானுங்கன்னா, அப்பா சொல்லி வாய மோடியில் ஒரு பண்டில் கொடுத்துட்டானுங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு பதிலாக டோக்கன் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ டோக்கன் வேணும்னா 250, ஒரு 135,
385 டோக்கன் வேணும் காய்ஸ். இப்போ தான் நம்மக்கிட்ட 256 டோக்கனே வந்திருக்கு. ஏதாச்சும் இருக்குது பண்டில் ஒரு வாட்டி கொடுத்தானுங்கன்னா பரவாயில்ல. கொடுத்து சொல்லி வாயமுள்ள கொடுத்துட்டானுங்க காய்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஒரு பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் காய்ஸ், ஓகேவா? எனக்கு இந்த ஃபேமஸில் ஒன்றும் உடன்பாடு கிடையாது, பார்ப்போம். இப்போ வந்துட்டு இந்த ப்ளூ லாக் பண்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மஞ்சாவாக இருக்குது, ஓப்பன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு அமௌண்ட் தான், இதையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதெல்லாம் லூட் பாக்ஸ் கைஸ், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இது மட்டும் ஒரு 40 டோக்கன் இருக்குது, ஸ்பின் பண்ணி அதையும் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஃபார்மஸியும் ஓகே. இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட டைமண்ட் இல்லாத காரணத்தால் போய் டாப்அப் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். கைஸ் இப்போ வந்துட்டு லெஸ் இஸ் மோர் ஈவெண்ட்டையும் வந்துட்டு கிளியர் பண்ணியாச்சு. ஸோ அது காட்டாதே கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் 2 மந்த்லேயும் போட்டு வந்துட்டேன். இன்னும் வந்துட்டு அந்த ஃபேமஸ், அப்புறம் வந்துட்டு ப்ளூ லாக் ஈவெண்ட்டில் இருக்க ஃபேமஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு 2 ஈவெண்ட் இருக்குது, அது இல்லாமல் அதை மட்டும் எடுக்கணும். இது அவ்வளோ டைமண்ட் கொடுத்து சுற்றலாமா, எனக்கு மனசே இல்லை இதில் போய் சுற்றுறதுக்கு. ஆனாலும் டைமண்ட் வேஸ்ட் பண்ணியாச்சு, எடுத்து வச்சிடலாம் கைஸ். இப்போ இருந்தாலும் இன்னொரு 1000 டைமண்ட் டாப் பண்ண வச்சுட்டானுங்க, பார்ப்போம். கொடுத்துட்டானுங்கன்னா பரவாயில்ல, அவ்வளோதான் கைஸ். டைமண்ட் வந்துடுச்சு. இன்னும் 150யா? சரிங்க, ஒரு ஸ்பின்னா பண்ணுவோம். சூப்பர் கைஸ், ரொம்ப கஞ்சித்தனம் போகிறானுங்க. அதெல்லாம் கைஸ், இந்த ப்ளூ லாக் ஈவெண்ட்டில் வந்திருக்க எல்லா மெயினான ஈவெண்ட்டையும் கிளியர் பண்ணியாச்சு, மெயினான ஐட்டம்ஸையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு எமௌண்ட் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்களே, இது 2 தான் எடுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு ஸ்பின் பண்ணிடலாம். இதுக்கு டைமண்ட் கம்மியாக தான் ஆகும். எடுத்தோன்னே ஏதோ கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேஸ் பிரிண்ட்டு. அதுக்கப்புறம் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, மஞ்சா தான். இன்னொரு 26 டோக்கன் இருந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ இந்த ஒரு பண்டிலையும் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். எல்லாம் இந்த ஈவெண்ட்டையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு எமௌண்ட் பார்ட்டி ஈவெண்ட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு எப்போ இருந்தாலும் 2000 டைமண்ட் கிட்ட ஆயிரும். ஸோ இதையும் எடுத்துடலாம் கையோட. வெயிட் பண்ணுங்கள். டைமண்ட் பார்த்தா அதே தீந்த விட்டு போயிட்டு டாப் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 491 டைமண்ட் இருக்குது, இதிலே கொடுத்துட்டானுங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதுவும் சான்ஸ் இருக்குமா கைஸ்? கொடுக்க மாட்டாங்க எப்படியும். போடா போயிட்டு டாப்அப் பண்ணிட்டு வரான்றானுங்க, தெரிஞ்ச விஷயம்தான். இன்னொரு 23 ஸ்பின்ஸ் இருக்குது கைஸ், நான் போயிட்டு டாப்அப் பண்ணிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ டாப்அப் பண்ணிட்டு வந்தாச்சு. 2 வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு வந்தேன், அவளுக்கு தான் ரெடீம் கோடும் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஒரு 90 ஸ்பின் பண்ணுவோம். கொடுக்க மாட்டாங்க எப்படியும். இந்த டைமண்ட்குள்ளே எடுத்துட்டா பரவாயில்ல. இதுக்கப்புறம் டாப்அப் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ரெடீம் கோடும் இல்லை. ஸோ இன்னும் ஒரு ஸ்பின் பண்ணாலே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், கொடுத்துட்டாங்க. ஃபைனலி எல்லா அமௌண்ட்டும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல் ஈவெண்ட்டையும் கிளியர் பண்ணியாச்சு கைஸ். நம்ம ரீசெண்டாக வந்துருந்த எல்லா ஈவெண்ட்டையுமே கிளியர் பண்ணியாச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுவுமே கிளியர் பண்ணியாச்சு, இதுலேயும் கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுவும் கிளியர்டு, இதுவும் கிளியர் பண்ணியாச்சு. இதுவும் மெயினான எல்லாமே எடுத்தாச்சு. இதுவுமே எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுவும் எடுத்தாச்சு, இது காட்டிட்டேன். இதுலேயும் எல்லா பண்டிலும் எடுத்தாச்சு. இது எல்லா கண்ணையும் மேக்ஸிமம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் நம்மக்கிட்ட இந்த பண்டில் ஒன்று மட்டும் இல்லை, வெயிட் பண்ணுங்க, அதையும் எடுத்துடலாம். டக்குன்னு ஸ்பின் பண்ணி என்ன கைஸ், ஃப்ரீயாக விட்டுருக்க பண்டில் நம்மக்கிட்டே இல்லையா? எடுத்தாச்சு ஃபைனலி கைஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 10K ஃபேமிலி அடிக்க இன்னொரு 200 தான் இருக்குது. ஸோ 10K ஃபேமிலி அடித்தா கிவ்அவே, அப்புறம் வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். கிவ்அவே வந்துட்டு ஒரு
5000 ஒருத்தர் ஐடி வந்து கிவ்வே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அப்டேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். ஹை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.